ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் கடந்த 10 ஆண்டாக இருந்த அதிமுக ஆட்சி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். திருச்சி, பெரம்பலூர், அரியலூரில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திங்கட்கிழமை காலை திருச்சி சென்றார். இதன் தொடர்ச்சியாக அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் 363 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகள் தொடக்கம், புதிய பணிகளுக்கு அடிக்கல், நலத்திட்ட உதவிகள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். சிமெண்ட் ஆலைகளுக்கு செல்லும் வாகனங்களால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்க தனி சிமெண்ட் சாலை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் கடந்த 1.5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட தொழில் திட்டங்களால் இந்திய அளவில் தொழில் துறையில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் தெரிவித்தார். ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் கடந்த 10 ஆண்டாக இருந்த அதிமுக ஆட்சி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். ஒரு ஆட்சி எப்படி நடக்கக்கூடாது, ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் கடந்த கால ஆட்சி. தனது கையில அதிகாரம் இருந்தபோது கைகட்டி வேடிக்கை பார்த்தது. தனது கையாளாக தனத்தை வெளிப்படுத்தி 10 ஆண்டு காலத்தை நாசமாக்கியவர்கள். இன்று இதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைச்சு புகார்கள் கொடுக்கறாங்க. போய் யாருட்ட உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு மீது புகார் கொடுக்க தகுதி வேண்டும் என்றும் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டை மீண்டும் உயர்த்துவதே அரசின் குறிக்கோள் என குறிப்பிட்ட முதலமைச்சர், உழைப்பால் அத்தகைய உயர்வை அடைவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். விழாவில் அமைச்சர்கள் KN நேரு, MRK பன்னீர்செல்வம், ரகுபதி, சிவசங்கர், கணேசன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, MP-க்கள் தொல் திருமாவளவன், ராசா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னையில் 500 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் ஈட்டக்கூடிய அம்மா உணவகங்களை மூட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும் என்று மாநகராட்சி மேயர் பிரியா உறுதியளித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்கள் உணவருந்துவதற்காக அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டன. சென்னையில் தொடங்கி தற்போது தமிழ்நாடு முழுவதும் அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. சென்னையில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் இயங்கி வரும் நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அம்மா உணவகங்களை மூடுவதற்கு திமுக அரசு சதித்திட்டம் தீட்டி வருவதாக அதிமுக தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகிறது. இந்நிலையில் அம்மா உணவகங்கள் 786 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்குவதாக மாநகராட்சி கணக்கு குழு தலைவர் தனசேகரன் சென்னை மாமன்ற கூட்டத்தில் தெரிவித்தார். மேலும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கும் குறைவாக வருமானம் வரும் அம்மா உணவகங்களை உடனடியாக மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவரை தொடர்ந்து பேசிய மேயர் பிரியா, அம்மா உணவகம் தொடங்கப்பட்ட நேரத்திலிருந்து எப்படி செயல்பட்டு வருகிறதோ அதேபோல் இனியும் தொடர்ந்து செயல்படும் என தெரிவித்தார். பயன்பாட்டில் இல்லாத அம்மா உணவகங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அங்குள்ள பிரச்சினைகள், வருமானம் குறைவுக்கான காரணங்கள் கண்டறியப்படும் என்றும் அந்த பிரச்சினைகளை களைய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மேயர் பிரியா உறுதியளித்தார். மேலும் கவுன்சிலர்கள் பரிந்துரை செய்யும் ஊழியர்களே அங்கு பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் மேயர் பிரியா தெரிவித்தார். பெருந்தொற்று காலத்தில் பலரின் பசியாற்றிய அம்மா உணவகம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், அம்மா உணவகத்தை மூடினால் அரசுக்கு பேராபத்து ஏற்படும் என்று தெரிவித்தார். 700 கோடி ரூபாய் இழப்பீடு, ஆகவே அம்மா உணவகம் நிறுத்துகிறோம் என்று. எத்தனை ஏழைகள் உணவு சாப்பிடுகிறார்கள், எத்தனை மிகப்பெரிய செலிபிரிட்டி கூட நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் அம்மா உணவகத்தில் தான் உணவு அருந்தினோம் என்று சொல்கிறார்கள். ஒரு அட்சய பாத்திரத்தை போல, ஒரு அமுத சுரபியை போல அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. ஒரு அரசாங்கம் லாப நோக்கில் அரசாங்கம் நடத்தக்கூடாது. மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு மூடுவிழா நடத்தியதைப் போல அம்மா உணவகங்களையும் மூடுவதற்கு திமுக அரசு திட்டமிட்டு வருவதாகவும் வைகை செல்வன் குற்றஞ்சாட்டியுள்ளார்.
மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு பணம் வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்சார வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் வீடு, குடிசைகள், விசைத்தறி மற்றும் விவசாய மின் இணைப்புகளை ஆதாருடன் இணைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்காக மின்வாரிய அலுவலகங்களில் நேற்று முதல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மின்வாரியம் வெளியிடக்கூடிய அறிக்கையில் ஆதார் எண்ணை இணைக்க அலுவலகம் வரக்கூடிய நுகர்வோருக்கு சாமியானா பந்தல் உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதோடு தேவைப்பட்டால் கூடுதல் கணினிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆதார் எண்ணை இணைப்பதற்காக நுகர்வோரிடமிருந்து பணம் வாங்கக்கூடாது என்றும், ஊழியர்கள் யாராவது பணம் வாங்கினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஷர்மிளா ரெட்டியை தெலுங்கானா போலீஸ் காரோடு டவ் செய்து கொண்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகனின் தங்கை ஒய்.எஸ். ஷர்மிளா கடந்த ஆண்டு அக்டோபரில் ஒய்எஸ்ஆர் தெலங்கானா என்ற கட்சியை தொடங்கினார். இதையடுத்து அவர் தெலங்கானாவில் 3500 கிலோமீட்டர் பாத யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். வாரங்கல் பகுதியில் உரையாற்றிய ஷர்மிளா அந்த தொகுதியின் டிஆர்எஸ் கட்சி எம்எல்ஏ பெட்டி சுதர்ஷன் ரெட்டியை கடுமையாக தாக்கி பேசினார். இதனால் ஆத்திரமடைந்த டிஆர்எஸ் கட்சியினர் ஷர்மிளாவின் காரை தாக்கினர். பின்னர் ஷர்மிளாவின் ஆதரவாளர்களும் பதிலடி கொடுத்தனர். இது தொடர்பாக சிலரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இதனை கண்டிக்கும் வகையில் ஷர்மிளா முதலமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிட சென்றார். அப்போது ஷர்மிளா சென்ற காரை போலீசார் கிரேன் மூலம் இழுத்துச் சென்றனர். காருக்குள் ஷர்மிளா இருக்கும்போதே வாகனத்தை போலீசார் இழுத்துச் சென்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலை தொடர்ந்து ஷர்மிளாவின் பாத யாத்திரைக்கான அனுமதி தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. ஷர்மிளாவை போலீஸ் பாதுகாப்புடன் ஹைதராபாத் அனுப்பி வைத்தனர். தகுதியற்ற நபர்கள் கலைமாமணி விருது பெற்றிருந்தால் அந்த விருது திரும்பப் பெறப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2019-2020 ஆண்டுக்காக வழங்கப்பட்ட கலைமாமணி விருதுகளில் சில தகுதியற்ற நபர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி நெல்லையை சேர்ந்த நாதஸ்வர கலைஞர் சமுத்திரம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கில் கடந்த விசாரணையில் எந்தவிதமான விதிமுறை அடிப்படையிலும் கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது என்பது குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2019-2020 ஆண்டுக்காக வழங்கப்பட்ட கலைமாமணி விருதுகளை தகுதியற்றவர்கள் பெற்றுள்ளார்களா என்பதை கண்டறிய இயல் இசை நாடகமன்றம் சார்பில் வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குழுவின் அறிக்கையின்படி தகுதியற்ற நபர்கள் கலைமாமணி விருது பெற்றிருந்தால் அந்த விருது திரும்ப பெறப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழக அரசின் நடவடிக்கைக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்து விசாரணையை ஒத்திவைத்தனர். அதிமுக பொதுக்குழு வழக்கு தொடர்பாக ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்பு கோரிக்கைகளை நிராகரித்த உச்சநீதிமன்றம் விசாரணையை டிசம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வழக்கு விசாரணை தள்ளிப்போவதால் கட்சியின் செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதாகவும் வழக்கை அவசர வழக்காக கருதி புதன்கிழமை விசாரிக்க வேண்டும் என்று முறையிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட ஓ. பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர் டிசம்பர் 6ஆம் தேதி தம்மால் ஆஜராக முடியாது என்றும் விசாரணையை டிசம்பர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்ற அமர்வுகளில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்களால் வழக்கை புதன்கிழமை விசாரிக்க முடியாது என்றும் நீங்கள் கூறுவது போல் எங்களால் செயல்பட முடியாது என்றும் கூறினர். டிசம்பர் 6ஆம் தேதி வழக்கு விசாரணை நடைபெறும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான தடையும் நீடிக்கிறது.